விஜய் வருவார், அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சீட்டுகளை மற்றவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாரோங்கிற ஒரு சந்தேகத்தை அங்கே வழிவகுக்குது, அவ்வளோதான். ஆனால் பாஜக அதிமுக கிட்ட அதிக டிமாண்ட் வைக்கிறதாகவும் அதனால அதிமுக யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே வெளியே. ஓரலா பேசுறதெல்லாம் திமுகவுடைய எம்பிகள் மீது ஒரு விமர்சனமே இருக்கு. இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல சாப்பிட்டு தூங்குவாங்க, அவ்வளவுதான் அவங்களோட வேலை. எந்த எம்பி தூங்குனாரு? எந்த எம்பி தூங்குனாரு? வெளியில பேசி வெளியில 1000 பேசுவாமா? வெளியில 1000 பேசுவான். அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. சோ எல்லாமே கணக்கு இருக்குது, எல்லாம் கணக்கு இல்லாம கிடையாது. எதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே இங்க பாரு, தமிழ்நாடு துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இருமா, எல்லா துறையிலுமே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த துறையில வளர்ச்சி அடையல? இருமா, சொல்றத கேளுமா, புக்கே போட்டிருக்கோமா. இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்துல என்னெல்லாம் செஞ்சோங்கிறத புக்கு போட்டிருக்கோம், புரியுதா? அதே மாதிரி இந்த பாரு, நான் சில முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இதுல 72 பாயிண்ட் இருக்கு, புரியுதா? ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுல ஒரு 4 பாயிண்ட் மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் சொல்லட்டும், ஆமா இந்த திட்டம் எங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு. மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தது நீ தப்பா பேசுறேன்னா ரோட்ல நடக்க முடியாது. நீ ரயில்ல போற, பாத்துக்கோ, சூதானம். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்தி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில சேர போறாரு, அவருக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்க போகுது, 50 தொகுதிகள் ஒதுக்க போறாங்க, இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா நிர்மல் குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமா சொல்றாரு, நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, தாவேகா தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? அதாவது அவர் டெல்லி போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் சொல்றீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பரவலாக பேசப்பட்டது. அவங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்பீனியன் எல்லாம் கேட்டாங்க, அவங்க மாவட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் கூட்டணிக்கு போகலான்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி பீப்புள் சொன்னதாகவும் வெளியில் வந்தால் தான் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அது. அதனால் எப்படியும் அவருக்கு 55 தொகுதிகள் வரையும் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் டெல்லி போகும்போது இன்னொரு தகவல் என்ன வந்ததுன்னா, அவர் 120 சீட்டு கேட்குறாரு. விஜய் அவர்கள் 120. விஜய் அவர்கள் 120 சீட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒத்து வந்தால் தான் கூட்டணி, இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி இன்னொரு அதாவது பத்திரிகையாளர் அறிக்கை விட்டுருந்தாரு. தாவேகா சார்பா முதல்ல பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 2 சைடும் அப்படி தான் சொல்றாங்க. தாவேகா சைடும் அப்படி தான் சொல்றாங்க, என்டிஏ சைட்லையும் அப்படி தான் சொல்றாங்க. 2 சைட்லையும் பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு. இவர் நயினார் நாகேந்திரன் கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடியும் அப்படி தான் சொன்னார். ஆனால் என்ன சந்தேகம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி இதுவரை தொகுதி உடன்பாடே இன்னும் அவங்க கட்சிகளோட பண்ணலை, பேச்சுவார்த்தையை நடத்தலை. அப்போ விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. விஜய் வருவார், அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சீட்டுகளை மற்றவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாரோங்கிற ஒரு சந்தேகத்தை அங்கே வழிவகுக்குது, அவ்வளோதான். ஆனால் பாஜக அதிமுக கிட்ட அதிக டிமாண்ட் வைக்கிறதாகவும் அதனால அதிமுக யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே வெளியே. பாஜகல எவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்குறாங்களோ, அவங்க 50க்கு மேலே கேட்டதா சொல்லப்படுது. அதாண்டா கண்ணு, பாஜகவை பொறுத்த மட்டும் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டிய இடத்துல தான் பழனிசாமி இருக்காரே தவிர, பழனிசாமி வேற ஒன்றும் பேச முடியாது. அப்போ அதிமுக ஒன்றுமே இல்லை, பாஜக இல்லைன்னா அதிமுக படும் தோல்வின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அவங்கள தோல்விங்கிறது ஒரு பக்கம், இப்போ அவங்கள யார் ஏற்கிறா அப்படின்னு சொன்னால் பாஜக தான் இயக்குது. அதிமுகவை பாஜக இயக்குது. ஆமாம், அதிமுகவை பாஜக தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவர் மசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திமுக அதிமுக மீது ஒரு தவறான ஒரு விஷயத்த பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே. ஏம்மா, இதெல்லாம் நீயே யோசிச்சு பாரு. நாங்களா போய் பரப்புரை பண்றோம்? இப்போ ஏன் இப்போ உங்களுக்குள்ள சீட்டு சரிங்க, இப்போ பெரிய கட்சி
கூட்டணி சேர்ந்தது யாரு? ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் கூட்டணி கண்டினியூ ஆகுது. பட் இவங்க கூட்டணியில் வந்து இவர் கூட்டணியை வேண்டான்னு சொன்னவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு சொல்லி டெல்லியில் போய் கையை தூக்கி அறிவிச்சிட்டு வந்தார். திமுகவும் டெல்லிக்கு அடிக்கடிக்கு போறாங்களே. திமுக அங்கே டெல்லிக்கு எங்களுக்கு வேலை இருக்குது. டெல்லின்னா என்ன? பாஜக கிட்ட போயிட்டு மறைமுகமா அதெல்லாம் ஒரு மசரும் பேச்சுவார்த்தை. இல்லை. சும்மா நீ உனக்கு வாய்க்கு கொழுப்பு, உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் அங்கே போய் என்னத்துக்கு ஏன்னா அடிக்கிறத இங்க ரைடு வந்தா நீங்க டெல்லிக்கு இருமா. போறீங்களே. நாம இங்கே ரைடு எங்கே வந்து ரைடு பிடுங்கணும் இப்போ? சார் KN நேரு அது அவர்கள் எப்ப ரைடு என்ன வந்தான்? நேரு வீட்டுக்கு எப்ப ரைடு அதாவது வந்தான்? இடி ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, ஊழல் பண்ணிருக்காங்க ஏமா அப்படின்னு. ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்ல போட்டு அவன் ஒரு இதை வாங்கி கோர்ட்ல ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோமா அப்பீல் போடுறோமாங்கிறது அது எங்களுடைய அந்த முடிவு. மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொருத்தர் ஊழல் வழக்குல சிக்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது. திமுக சார்பா வந்து கனிமொழி அவர்களையோ ஏமா இல்லனா அது நீ சம்பந்தப்பட்ட புரியாம பேசுற. மகன்களையோ கனிமொழி டெல்லிக்கு யாருமா? வந்து கனிமொழி யாருமா? MP சார், எம்பின்னா அவங்க திமுக திமுகவினுடைய தலைவி அவங்க தான். சரியா? அவங்களுக்கு டெல்லியில துணை ஏகப்பட்ட பொதுச் செயலாளரா வந்து துணை பொதுச் செயலாளர் கட்சி இல்லடா. ரெண்டாவது வந்து அவங்க நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவி. அவங்க நாடாளுமன்ற குழு தலைவியா இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை சொல்றதுக்கு மட்டும் போக மாட்டேங்கிறாங்க. அதுப்பா நீ கண்டையா? உனக்கு தெரியுமா? உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்களா என்னென்ன திட்டம் நாங்க கொண்டு வர்றதுக்கு போறோம் வைக்கிறோம்னு? அதுதான் சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக எங்களுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க போய் கேட்டாதானே அவங்க கொடுப்பாங்க. கேட்கிறோம். அதெல்லாம் கேட்க முறைப்படி தான் கேட்க முடியும். சும்மா போய் அம்மா காசு கொடுன்னு கேட்க முடியாது. முறைப்படி நம்ம கடிதம் தான் எழுதணும். கடிதம் எழுதி கடிதத்துல தான் நம்ம விளக்கம் கொடுக்கணுமே தவிர ஓரலா வந்து பேசுறதெல்லாம் திமுகவுடைய எம்பிகள் மீது ஒரு விமர்சனமே இருக்கு. இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல சாப்பிட்டு தூங்குவாங்க, அவ்வளவுதான் அவங்களோட வேலை. எந்த எம்பி தூங்குனாரு? எந்த எம்பி அப்படின்னு வந்து தூங்குனாரு? வெளியில வந்து பேசி வெளியில 1000 பேசுவாமா? வெளியில 1000 பேசுவான். அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. நடைமுறைக்கு என்னங்கிறத பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தையே கிடுகிடுக்க வைக்கிற ஆட்கள் தான். யாருமே வந்து சோட போன ஆட்கள் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ராஜ்யசபால வந்து இன்னைக்கு சிவா பேசினாருன்னு சொன்னாக்கா அந்த நாடாளுமன்றமே அப்படியே அமைதியா கேக்குது. அவரு ஒரு ஆள் பேசுறாரு, மத்த எம்பிக்கள்லாம் வந்து மத்த வாய் எம்பி மூடிட்டு இங்க தானே பாருமா, இருக்காங்க. மத்த அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குழுக்கு தலைவி மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் பேசுவாங்க. உங்க எம்பிக்களால தமிழகத்துல ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா என்ன மாற்றம் நடந்திருக்கு? தமிழகத்துக்கு மாற்றம் நடக்கும்னா நம்ம வந்து ஆளுங்கட்சியா இருந்தா நமக்கு மாற்றம் வரும். நம்ம எதிர்கட்சியா இருக்கோம் டெல்லியில. சரியா? அவன் நமக்கு என்ன பண்ணுவான்? ஏற்கனவே 3.5 லட்சம் கோடி ஒவ்வொரு சார், அதுக்காக தான் 40 இருமா. MP நம்ம 3.5 வச்சிருக்கிறது. லட்சம் கோடிமா. 3.5 லட்சம் கோடி விடுவிக்கணும். அதை விடுவிக்கவே இல்லை. புரியுதா? அதை எதிர்த்து கேட்கதான் அந்த எம்பிக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் வச்சிருக்கோம். எழுத்து கேட்டாச்சு, பேசியாச்சு, இப்போ எல்லாத்துலயும் சொல்லியாச்சு. சரியா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் நெட்ல போய் பார்த்தா தான் தெரியுது. அதே ஒவ்வொரு முறையும் நெட்ல தான் பேசிட்டாங்க. வந்து எம்பிக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் அட, கிடையாது இதெல்லாம் வந்து அப்படின்னு எதிர்கட்சி விமர்சனம் எதிர்கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாய்கள் குலைக்கிறது. எதிர்கட்சி நாய் குலைக்கும், அது கடிக்காது. குலைக்கிற நாயை கழிக்காது. புரிஞ்சதா? இது கடிச்சு ஏன்னா குலைச்சிட்டு தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப இன்னைக்கு முடியாது. கூட அதுதான் தான் இவங்க திமுக. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பாஜக திமுகவுக்கு எதிரா எதிரா அப்படி தேர்தல் அறிவிச்ச பின்னாடி போராட்டம் பண்றான். இவனுக்கு புத்தி எந்த அளவுக்கு புத்தி இருக்கு யோசிச்சு பாரு. மறந்து கூட திமுகவுக்கு ஓட்டு போற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்க வந்து அதற்காக எதிர்க்கட்சிகள் ஆமா ஆமா, போராடிட்டு அதுக்கு எதிர்கட்சியை புடுங்க போறானுங்க. நீ வேற ஏமா இவனுகள் எல்லாம் அதாவது மசகு இல்லாத பசங்க. புரியுதா? கிரிச்சுன்னு வண்டியில மசகு இல்லைன்னு வச்சுக்கோ, சக்கரம் கிரிச்சுன்னு சத்தம் கேட்குற மாதிரி இது கிரிச்சுன்னு இது கத்திக்கிட்டே இருக்குங்க. நாய் எந்திரிச்சு போக முடியாத நாய் கால் ஒடிஞ்சு போச்சுன்னா படுத்த படுக்கையில் இருந்துட்டு அந்த பக்கம் யாரு போனாலும் வந்தால் லொல் லொல் லொல்லுன்னு குலைக்கும். அதோட சேர்ந்த நாய்கள் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம கணக்குக்கு எடுத்துக்காத. புரியுதா? அதனால தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இவ்வளவுக்கு அவங்க ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய எந்த விதமான சேவைகளும் செய்யாம எந்த விதமான பணம் தவறாகவே இதுவரைக்கும் பாஜகவை நீங்க சித்தரிச்சுட்டே இருக்கீங்க. இப்ப கூட வந்து சிலிண்டர் கச்சா எண்ணெய் வந்து மோடியால அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சில நாடுகள் வந்து இந்தியா எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க, சோ அவங்களுக்காக நாங்க வந்து வழி விடுறோம் அப்படின்னு சொல்லி கச்சா எண்ணெய் கொண்டு வர்றதுக்காக சில கப்பல்கள் நம்ம வழியா வருது. ஆனா காங்கிரஸ்காரங்க அதுக்கு பாடை கட்டி சிலிண்டருக்கு பாடை கட்டி பாஜகக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வந்துருச்சு. உனக்கு இப்ப சிலிண்டர் இங்க டெலிவரி ஆகுதா?
டெலிவரி ஆகுதாம்மா? சார் ஆகும் சார், ஆகும் ஆகும், எப்பயாவது ஆகும். அது வந்து இப்பதான் 10 ஒரு நாளைக்கு உன் வீட்டு அடுப்பெரியல்னா எங்க போவ? ஹோட்டல்லையும் சாப்பாடு இல்லை, அவனும் மூடிட்டான், எங்க போவ நீ? ரொட்டியும் இது கடையில விற்கிற பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அதற்கான வழிவகையை அவங்க செஞ்சுட்டு வழிவகையை செய்யறதுக்கு முதல்லயே செஞ்சிருக்கணும். முதல்லயே ஈரான் வார் வருதுன்னு தெரியுது இல்ல, அப்ப ஒப்பந்தம் போட்ட அமெரிக்கா புஷ் இவங்கிட்ட ட்ரம்ப் கூட அவங்க கூட ஒப்பந்தம் போடாம நம்ம பாட்டுக்கு ரஷ்யாட்ட வாங்கிட்டு தானே இருந்தோம். ஒழுங்கா வாங்கிட்டு இருந்தோம்னா தட்டுப்பாடு கூடிய சீக்கிரம் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளும் நடக்குது. சரி பண்றோம்னா சரி பண்ண வேண்டியதுதான். சோரம் போன பின்னாடி சரி பண்ணி என்ன பிரச்சனை? ஊர்ல போயிட்டா அப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து என்னத்த சரி பண்ற? திமுக முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனையே தீக்கல. தமிழ்நாட்டு பிரச்சனையை தீக்கலைன்னு உனக்கு என்ன தெரியும்? தமிழ்நாடு இன்னைக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இங்க பாரு, அதாமா கத்திரிக்காய். நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு மற்ற மொத்தமே இந்திய அளவுல 7% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நாடு. ஆனா தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 13% வந்திருக்கு. புரியாம பேசுறீங்க எல்லாருமே. சோ எல்லாமே கணக்கு இருக்குது, எல்லாம் கணக்கு இல்லாம கிடையாது. எதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே இங்க பாரு, தமிழ்நாடு துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இருமா, எல்லா துறையிலுமே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த துறையில வளர்ச்சி அடையல? எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புரியுதா? சும்மா என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாமே நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து நமக்கு வளர்ச்சி இருக்கு. அதுதான் என்ன வளர்ச்சிங்கிறத நான் தான் வச்சிருக்கேன் பட்டியல. அதோட திமுகவுடைய குடும்ப வளர்ச்சி, ஆமா கத்திரிக்காய் வளர்ச்சி. இருமா, சொல்றத கேளுமா, புக்கே போட்டிருக்கோமா. இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்துல என்னெல்லாம் செஞ்சோங்கிறத புக்கு போட்டிருக்கோம். புரியுதா? அதே மாதிரி இந்த பாரு, நான் சில முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இதுல 72 பாயிண்ட் இருக்கு. புரியுதா? ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுல ஒரு 4 பாயிண்ட் மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் வந்து சொல்லட்டும், ஆமா இந்த திட்டம் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு. நீங்க செஞ்ச திட்டத்தையே நீங்க இவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் இல்லம்மா. இது நான் எழுதுனது. எனக்கு இப்ப நான் அவசரத்துல அன்னைக்கு வேற ஒரு சேனலுக்கு போகணும், அவன் கூப்பிட்டான். அதிமுக காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் இங்க பாரு, நம்ம வந்து ஆட்சிக்கு நம்ம வந்து 2001 ஆட்சிக்கு வரும்போது வெறும் 1,26,397 சிறு குறு தொழில் தான் இருந்துச்சு 21 நம்ம ஆட்சிக்கு வந்தபோது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 70, அதாவது 7,78,125 நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். எதை? அவங்க பண்ண 12க்கு மேல நம்ம பண்ணது வந்து 7,78,125 நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன அதெல்லாம் சிறு குறு எல்லா தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்கு. நீ எதுவுமே நீ காலை இங்க இருந்து போற, அடைஞ்சு போற 10 மணிக்கு, காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு இங்க வர்ற, உனக்கு என்ன தெரியும்? மக்களா இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். மக்களோட மக்கள் இங்க பாரு, இதெல்லாம் சிறு குறு தொழில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்ல முடியாது. இதெல்லாம் டேட்டா வந்து அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருது. மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் மக்கள் தானே பண்றாங்க. சிறு குறு தொழில் பண்றது, சிறு குறு தொழில் பண்றது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க தான் அந்த தொழிலை பண்றாங்க. அதுக்கு தேவையான அரசு பண உதவி பண்ணிருக்கு. 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவங்க தான் இதை செய்யறாங்க. புரியுதா? ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி, அதாவது வெளிநாட்டுல இருந்து முதலீடு ஈர்ப்பு பண்ணது ஒண்ணுமே பண்ணலைன்னு கூப்பாடு போட்டீங்க. மொத்தம் வந்து 10,28,000 கோடிக்கு வந்து நம்ம ஈர்ப்பு பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேலை வாய்ப்பு வந்து 8,974 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். புரியுதா? இல்ல 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்கி. அது வந்து நீ நினைக்கிற மாதிரி நாங்க 50,000 பேர் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, இது நேரடியா அரசு வேலை நான் சொல்றது. இதை அது புத்துணர்வு அவங்க பண்ண வேலை தனி, அது கம்பெனி வேலை எடுத்துப்பான். நம்ம அரசு பண்ண வேலை இது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா தஞ்சாவூர், மதுரை, சேலம், விழுப்புரம் ஆகிய இடங்களில் வந்து நம்ம வந்து மைதானம், கிரிக்கெட் மைதானம் அமைச்சு, விளையாட்டு மைதானம் அமைச்சு அங்கே எல்லாம் விளையாட்டுகள் பண்ணியிருக்கோம். அதே போன்று அதே சேம் மாவட்டங்களில் வந்து டைட்டில் பார்க் நம்ம கட்டி இப்போ டைட்டில் பூங்கா அங்கேயும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முன்னையெல்லாம் தஞ்சாவூரில் எல்லாம் டைட்டில் பார்க் கிடையாது. இப்போ நம்ம தஞ்சாவூரில் டைட்டில் பார்க் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது. இந்த வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் சில பிளான்கள்லாம் இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் பரவலாக வந்து டைட்டில் பூங்கா ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளானில் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது அந்த டைட்டில் பூங்காலாம். அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் வந்து லைப்ரரி கட்டியிருக்கோம். சொந்தமாக நமக்குன்னு லைப்ரரி கட்டி புத்தகங்கள்லாம் நிறைய புத்தகங்கள் வச்சு இன்றைக்கு நம்ம வந்து அதாவது இல்லம் தேடி கல்வி, அதே மாதிரி இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறது மாதிரி. இது எதுவுமே பயன்பாட்டுல இல்ல. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி இந்த பாரு, மருத்துவம் பயன்பாட்டுல இல்லைன்னா உனக்கு என்னமா தெரியும்? ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு சார். ஒரு 4 மாசம் 6 மாசம் நீ வரைக்கும் வீட்ல இருந்துச்சு. ஒரு மாசம் நீ லீவை போட்டுட்டு ஒரு மாசம் வீட்ல இரு. அங்க இல்லம் தேடி சார் நீ இதுக்கு உனக்கு லீவ் என்ன போடணும்னு படிக்கணும் அவசியம் இல்ல. பக்கத்துல இருந்தது இப்ப மூடி அதெல்லாம் கிடக்கு. சொல்லாத. என்ன நீ படிக்கணும்னு கேட்குறியோ அந்த அலுவலகத்துல போய் பதிஞ்சு வைக்கணும். பதிஞ்சு வச்சு இன்னது படிக்கணும், எனக்கு இதுக்கு தேவையானது இது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. சும்மா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் தரமாட்டாங்க. நம்ம கேட்கணும், இன்னது நான் படிக்கிறேன், நான் ஹையர் இது கிளாஸ் போகணும், அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். அது இந்த முதல்வன் திட்டத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதெல்லாம் சார் பேப்பரில் அதுதான் வந்துச்சு. இல்லம் தேடி கல்வியில அப்பவே நீங்க மூடிட்டீங்க. ஐஐடி இதில் வந்து ஜாயின் பண்ண பிள்ளைகள்லாம் எங்கே படித்து வந்துச்சு? நான் முதல்வன் திட்டத்தில் படித்து வந்த பிள்ளைகள் தான். சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நகர்ப்புறங்களில் நிறைய பாலங்கள் கட்டியிருக்கோம், நிறைய ரோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குடிநீர் தொட்டிகள், பெரிய பெரிய குடிநீர் தொட்டிகளை கட்டின காரணத்தினால குடிநீர் பிரச்சனையே இந்த 5 ஆண்டு காலத்துல குடிநீர் தொட்டிகளை நீங்க கட்டல. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மோட்டார் இதுவுக்கு வந்து சும்மா ஒரு செவர் மாதிரி சின்னதா கட்டியிருக்கீங்க. அதுக்கு ஒரு இதுவுக்கு வந்து 25,000 செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா அது ஒரு 2,000 என்ன லூஸ் தனமா பேசுறேன்னா, நான் 4 லட்சம் 5 லட்சம் நீர்த்தேக்க தொட்டி சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து சின்ன பம்பிங் ஸ்டேஷனை போய் சொல்ற. அது பம்பிங் ஸ்டேஷன் வந்து பம்பிங் ஸ்டேஷன் ஒரு 10க்கு 10ல ஒரு பம்பிங் ஸ்டேஷன் உள்ள ஒரு மோட்டாருக்கு அதுக்கு நேரம் போர் இருக்கும். அதுக்கு மேல ஒரு டேங்க் வைப்பாங்க. அது சின்ன கிராமமா இருந்தா இல்ல ஒரு 10-100 வீடு இருக்கிறதுக்கு தான் அது பண்ணுவாங்க. அது கூட 30,000 லிட்டர் டேங்க் தான் கட்டுறாங்க. புரியுதா? 30,000 60,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் தான் கட்டிட்டு இருக்கோம். நானே அது 9 டேங்க் கட்டினேன் மதுரையில், புரிஞ்சுக்கோ. அது திமுக ஆட்சியில் தான் கட்டினேன், கலைஞர் ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பேருந்து அன்னைக்கு என்னமோ ஒரு 150 பேருந்துன்னா, பேருந்து வந்து 3727 பேருந்துகள் வாங்கியிருக்கு. புது வண்டி சேஸ் இருமா, புது சேஸ் வாங்கி பாடி கட்டி இந்த பஸ் விட்டுருக்கோம். 3727 பேருந்துகள் வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி 8 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு 2030க்குள்ள 8 லட்சம் வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் போட்டு இப்போ இதுவரை 5 லட்சம் வீடு கட்டி ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கோம். புரிஞ்சதா? 5 லட்சம் வீடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை விளையாட்டு அதில் வந்து இந்த கிரிக்கெட்டு மட்டும் இல்லாமல் எல்லா விளையாட்டும் அதில் விளையாடுற மாதிரி அதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம முதல்வன் திட்டத்தில் அதுக்கப்புறம் நம் முதல்வர் திட்டத்தில் இலவச வீட்டு மனை பட்டா வந்து எவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம்னா, மொத்தம் வந்து 14,45,109 வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதாவது மொத்தம் இந்தியாவினுடைய வளர்ச்சி 7%, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11%. சரிங்களா? 2வது, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியது இதுவரை உள்ள பாக்கி 2,50,000 கோடி. இதை அவங்க விடுவிக்கலை. நான் சொல்றது இதுல கொஞ்சம் சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். புரியுதா? இதுல புக்கே போட்டிருக்கு. டிஎம்கே என்ன பண்ணிருக்கு, என்ன செஞ்சிருக்கோங்கிறத. அதுதான் சார், மக்களுக்கு பிரதானமா அடிப்படையான விஷயத்தையே நீங்க வந்து தவறிட்டு இருக்கீங்க. என்ன அடிப்படை? எங்க நூலகங்கள் கட்டின நீங்க விவசாயிகளுக்கு வந்து குடோன் கட்டி கொடுத்தீங்களா? குடோன் கட்டலைன்னு நீ கண்டியா? அந்த குடோன் எல்லாமே சிறிய அளவுல பாருமா, குடோன் கட்டினது வந்து எப்படி குடோன் கட்டினோம்னா,
இன்னைக்கு தஞ்சாவூர்ல மழை பெய்யுது இடத்துல அங்க குடோன் கட்டினோம்னா மறுபடியும் அந்த ஈர நம்பல்ல உள்ள வைக்கிற கூட முளைச்சுக்கிறோம். டெல்டாக்காரன் நானும் மட்டும் டயலாக் இங்க சொல்லக்கூடாது பாருமா, இல்லையா? அப்ப அந்த டெல்டா பகுதியில இங்க பாரு, விவசாயிகளுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? டெல்டா பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி தான் போய் மேட்டு பகுதிகளில் தான் கட்ட முடியும், பள்ள பகுதிகளில் கட்ட முடியாது. மேட்டு பகுதிகளில் நிறைய இப்ப கட்டியிருக்கோம். கட்ட இடம் இல்ல, அதனால விவசாயிகளுக்கு குடோன் கட்டி தரலன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் குடோன் விவசாயிக்கு குடோன் இல்லம்மா. என்ன அறிவு சார், கட்டதுமா நெல் பேசுற? மூட்டைகளை வந்து கிடங்குகள் இங்க வந்து பாரு, நீங்க கட்டி ஒரு தரதா விஷயம் சொன்னீங்க. புரிஞ்சுக்கோ. நெல் வந்து விவசாயி வந்து அறுத்து அதை கதிரை அடிச்சு கொண்டுட்டு வந்து களத்துக்கு கொண்டு வந்து அரசுக்கு அளக்குறான்னு வச்சுக்கோ. அரசுக்கு அளக்கிறத வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய அயோக்கிய பையில டிலே பண்ணனானுங்க. ஏன்டா டிலேன்னு சொல்லி நம்ம ஊடகங்கள்ல எல்லாம் பேசின பின்னாடி ஒரு அங்க இருந்த ஒரு இவரே வந்து எனக்கு அதை ஒரு தாசில்தார் வந்து சொன்னார். என்னன்னா, இந்த விவசாயி என்ன பண்றான்னா ஈரப்பதத்தோட கொண்டு போறான், அறுவடை பண்ணி சார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இத நீங்க பண்ணல. அதே போல என்ன பண்ணல. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அதையும் வந்து கொடுக்கல. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்ல? இப்ப உனக்கு பாதுகாப்பு இல்லாம உட்காந்துருக்கியா? ஆமா சார், கிட்டத்தட்ட வந்து தென் மாவட்டத்துல 2 மாசத்துல 30 கொலைகள் அது நடந்திருக்கு. 30 கொலைகள் நடக்கலாம், 300 கொலைகள் நடக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாரு? உன்னுடைய அண்ணன், தம்பி, உங்க அப்பா, சித்தப்பன், பெரியப்பன், இவங்க தானே அயோக்கியனா இருக்கானுங்க. எல்லா அந்த பேரும் தானே யாரா இருக்கு. இருந்தாலும் குற்றவாளிகளை பிடிக்க அது வேண்டியது யார் தமிழக சொன்னா அரசு. பிடிக்கலன்னு? எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, புரிஞ்சதா? எல்லாம் பிடிச்ச குற்றங்கள் ஏன் சார் ஏமா அதிகரிக்கிறது? எந்த கேஸ்ல பிடிக்கல சொல்லு. ஏதாவது ஒரு சமீபத்துல கேஸ்ல கூட நடந்த ஒரு அந்த விளாத்தி குளம் இதுல வந்து கரூர் சம்பவத்துல நைட்டோட நைட்டா 41 பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண நீங்க ஒரு குழந்தைய வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வந்து அவ்வளோ லேட் பண்றீங்க. இன்னும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, எங்களால எந்த ஒரு விஷயம் இந்தாம்மா, சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படின்னு என்னத்துக்கு நீங்க விளக்கம் என்ன கொடுக்குறீங்க. காரணம் தெரியுமா? குற்றவாளியை நாங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு வந்து அந்த குற்றவாளிகளை நேத்திக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோம், இவங்க தானான்னு சொல்லி. அந்த டெஸ்ட் இன்னும் ரிப்போர்ட் வரல. வந்துச்சுன்னா இவங்களை பிடிச்சாச்சுன்னு சொன்னா அவங்க எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? குற்றவாளியை பிடிச்சா தான் நாங்க வாங்கிக்குவோம்னு சொல்றாங்க. குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நாங்க 7 தனிப்படை அமைச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் தேடினதுல இப்ப 7 பேரை 6 பேரை சிக்கியிருக்கான். சார், அவங்களுக்கு இப்ப குற்றம் பண்ணதே 3 பேரு தான் சார். அட நான் சொல்றது புரியலையா உனக்கு? குற்றம் பண்ணவனை தான் பிடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லலம்மா. ஒரு 7 பேரை பிடிச்சிருக்காங்கம்மா. பிடிச்சா அவனுங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க, யார் குற்றவாளின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. 3 பேர் தான் சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு தெரியுமா? காவல்துறை தான் வந்து இந்த 3 ஆட்கள் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது வெளியிட்டு காவல்துறை தானே சொல்லுச்சு. இப்ப காவல்துறை தான் நாங்க 7 பேரை பிடிச்சி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு காவல்துறை சொல்லுச்சு. அதை நம்புற நீங்க ஏன் இதை நம்பக்கூடாது? நீங்க ஒரு ஏன்னா விஷயம் அது அதிகாரப்பூர்வமான தகவல். நீங்க சொல்றது வந்து புனையப்பட்ட ஒரு செய்தி. புனையப்பட்டது ஒரு மசரும் இல்ல. நேத்திக்கு நியூஸ்லயே சொன்னான். நேத்திக்கு ஈவினிங் நியூஸ்லயே வந்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து அதில் யார் குற்றவாளிங்கிறத, அந்த 3 பேரும் குற்றவாளின்னு யார் 3 பேரை பிடிச்சாங்க, பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை பிடிச்சாங்க. 7 பேரை பிடிச்சி குற்றவாளி யாருங்கிறத ஒரு டெஸ்ட் அத முதல்ல நீங்க குற்றவாளிகளை புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இருமா. கோயம்புத்தூர்ல எவ்வளவு நாள் மாச்சு அது நடந்து? இப்ப அவங்க 3 பேத்துக்குமே தண்டனை வாங்கி கொடுத்தாச்சாமா. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்து 30 கரெக்டா 90 நாளையில அவனுக்கு அதுலயுமே வாங்கி சில கொடுத்தோமா? குற்றவாளிகள் இப்ப வரைக்கும் வெளியில தான் ஆமா, சுத்திட்டு அதுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. குற்றவாளின்னு ஒட்டுது. சும்மா இந்த அயோக்கியத்தனமெல்லாம் பேசுற வார்த்தையில விடுங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னோம், பண்ண முடியல. ஒன்றிய அரசு 2.5 லட்சம் கோடி எங்களுக்கு பாக்கி தர வேண்டி இருக்கு. எங்களுக்கு அந்த 2.5 லட்சம் கோடியும் தரல. 2வது நமக்கு வந்து மழை 2 முறை வந்து நமக்கு புயல் வந்துச்சு, அதுக்கு வந்து நஷ்டஈடு கேட்டோம். சார், நீங்க அதுக்கு 5000 நஷ்டஈடு 5000 கொடுக்கல. கொடுத்தீங்களா? அதுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல வந்து அதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க. அத வச்சு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணிருக்கலாம். ஏமா கேளுங்கம்மா, பெண்களே கேளுங்க. இந்த இது ஒரு பெண்ணா உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு கொடுத்த 5000 கொடுத்தது தப்பு. சார், அந்த அத பெண்களும் விவசாயத்துக்கு ஒரு விவசாய குடும்பத்தை அது சேர்ந்தவங்க தான். வேற இது வேற. இத வந்து நீ வந்து மகளிருக்கு உரிமத்தை கொடுத்தத வந்து சார், நீ அந்த தவறா மகளிரும் பேசாத. ஒரு விவசாய குடும்பத்தை மகளிருக்கு உரிமை சேர்ந்தவங்க, தொகை அவங்க கொடுத்தது நீ தப்பா குடும்பத்துக்காக தான். பேசுறேன்னா ரோட்ல நடக்க முடியாது. நீ ரயில்ல போற பாத்துக்கோ, சூதானம். சார், எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்ததான். அந்த விவசாயத்தோடைய மனைவியோ மகளோவோ தான் அவங்களும் இருக்க போறாங்க. அவங்க இருப்பாங்க பட்டணத்துல. ஆனா அந்த விவசாய கடனை இருமா, தள்ளுபடி பண்ண மாட்டீங்க. சென்னையில இருக்காங்கல்ல, சென்னையில மட்டுமே எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க சென்னையில மட்டுமே. அப்ப இந்த 40 லட்சம் பேர் விவசாய குடும்பமா? என்ன அறிவுகட்டத்தனமா பேசுற? சார், அந்த விவசாயம் இல்லாம அந்த மக்களே கிடையாது சார். எந்த மக்கள் இல்ல? இங்க இருக்க மக்கள். விவசாயிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? விவசாயம் பண்றான், அவன் அதை கொண்டு விக்கிறான், அதை வச்சு அவன் வாழ்வாதாரத்தை பாக்குறான். விவசாயம் பண்ணாதானே அவங்களுக்கே சோறு கிடைக்கும். இந்தமா அப்படி எல்லாம் ஒண்ணும் விவசாயம் பண்ணினா தான் சோறு இல்ல. அதெல்லாம் அந்த அப்ப காலம் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு. ஆமா, விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மஸ்ரும் இல்ல. விவசாயிகள் வந்து ஒரு நேர்மையா உழைக்கிறவன் உழைக்கிறான்,
அவன் அறுவடை பண்றான். விவசாயிகள்னாலே நேர்மை தான் சார். விவசாயினா நேர்மைன்னு நீ கண்டையா? இடைத்தரகர்கள் தான் வந்து திருட்டு வேலைகள் அதெல்லாம் எனக்கு பண்றாங்க. தெரியாது. நீங்க ஆந்திரால நெல்லை வாங்கி கொண்டு வந்து இங்க அளக்க வரும்போதுதான் நாங்க அளக்கவில்லை. நீங்க புரிஞ்சுக்கோ. தமிழகத்திலேயே வந்து எடுக்க இங்க பாரு, மாட்டீங்க. தமிழகத்துல அளந்ததுக்கு எங்களுக்கு வந்து பட்டாவை காட்டணும், எங்களுக்கு சிட்டாவை காட்டணும், பயிர் இந்த நிலத்துல தான் பயிர் பண்ணோங்கிற ரெக்கார்டு வேணும். சும்மா நீ வாங்கிட்டு வந்து அங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்க கூடின விலைக்கு விற்கணும்னா நாங்க என்ன பைத்தியமா? அரசு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அங்க இந்த மாதிரி எத்தனை விவசாயிகள் தன்னுடைய நிலத்துல விட்டுட்டு வெளியில போய் வாங்கிட்டு வந்து விக்கிறாங்க. அது எனக்கு நான் ஒன்னும் கணக்கெடுக்கல. ஏன்னா அதுவே ஒரு பொய்யான தகவல். நான் கணக்கெடுக்கலமா. ஆனா அது பூரா புரோக்கரை வச்சு இந்த வேலை தாமா நடக்குது. நீங்க விவசாயிகள் மீது நீ தஞ்சாவூருக்கு போயிருக்கியா? அந்த களத்துல போய் பாத்திருக்கியா? நான் போய் பாத்திருக்கேன். இருமா, நான் தஞ்சாவூர்ல பாத்திருக்கேன். அங்க என்ன பண்றாங்கிறதையும் பார்த்தாச்சு. அந்த நம்ம ஊர்ல விளையிற நெல்லும் அவங்க ஊர்ல விளையிற நெல்லுக்குமே வித்தியாசம் இருக்கு. அது ரெண்டாவது ஈரப்பதம் இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம நீங்க பேசுறீங்க. ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட குற்றவாளியை தப்பிக்க விடுங்க, அதுவே ஒரு விவசாயி மீது குண்டர் சட்டம் வந்து போடுவீங்க. எவனை தப்பிக்க விட்டோம்? எல்லா குற்றவாளிகளும் தப்பிக்கிட்டு சும்மா இருமா. எவன் தப்பிச்சு எவன் ரோட்ல சுத்துறான்? எல்லா பயிலையும் புடிச்சு போட்டோம். ஆனா வெட்டல. அது வெட்டுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல. எல்லாத்தையும் வெளியில வந்து அதே குற்றங்களை செஞ்சுட்டு இருக்கதா போலீசார்களே வந்து போலீசாரே சொல்றான். எது இந்த கோயம்புத்தூர்ல அந்த 3 பேரும் குற்றவாளிய பெயில்ல வந்திருக்கான். பெயில்ல வந்தவன் மறுபடியும் தப்பு பண்றான். குற்றங்கள் செய்தவன் பாதி பேர் வந்து குற்றவாளிகள் தான். ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான் குற்றம் பண்ணுவான். பட் அந்த குற்றவாளி எல்லாம் இந்த ரேப் கேஸ்ல போகல. திமுககாரர்களும் அதுல உள்ள இருக்காங்க. அது திமுக காரவன் 1-2 பேர் இருப்பான். எல்லா கட்சியிலும் தான் இருப்பான். அதிக அளவுல திமுக இருமா 1000 பேர் இருக்கான்னா அதுல ஒவ்வொரு கட்சிக்காரனும் தாமா இருப்பான். அதனால திமுக தான் முத்திரை குத்தாத. திமுக எவன் போய் கற்பழிப்பு பண்ணா? ஏதோ ஒருத்தன் பண்ணிட்டான். அண்ணா யூனிவர்சிட்டிக்காரன் திமுக அவன் உறுப்பினர் இல்ல, உறுப்பினர் கிடையாது. அவன் அனுதாபி, அவ்வளவுதான். சும்மா இந்த ஊர் இல்ல அண்ணாமலை நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பேசுனதெல்லாம் நான் கொண்டு போய் தேவைப்பட்டா கோர்ட்ல கொடுப்பேன். ஏன் கொண்டு கொடுக்கறது கோர்ட்ல? சும்மா போய் சொல்றாரு. நீங்க அவர் மேல கேஸ் போடுறது தவறா? என்ன மஸ்துக்கு நான் போய் கேஸ் போடணும்? அவன் அவன் வந்து பைத்தியம் முடிச்சு போய் பைத்தியக்காரன். அவன் லூசு அவன் ஐபிஎஸ் பைத்தியக்காரன். ஆமா பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் இல்லைன்னா அன்னைக்கு நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் கொடுத்துருக்கணும் இல்ல? பைத்தியக்காரன் தானே கொண்டு கொடுக்கல. அப்ப பாஜக மீதும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம திமுக பழி சொல்லிக்கிட்டே இருக்கே. எந்த ஆதாரம் வேணும்? எந்த ஆதாரம் வேணும்? பிஜேபியில ஒரு பொம்பளை பிள்ளையாவது அங்க இருந்தாலா? இருக்க பிள்ளைகள அப்புறம் என்ன பண்ணானுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணான். நான் அங்க இருந்து வந்தவன் தான். புரிஞ்சதா? பாம்பின்கால் பாம்பரியும். ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பெண்கள் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக அந்த கட்சியை நீங்க வந்து வேண்டுமென்றே பழி சொல்றீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கௌதமிக்கு என்ன நடந்துச்சு? அந்த இன்னொரு பொண்ணு டான்ஸ் மாஸ்டர் இருந்து ஹீரோ ஆச்சு. அந்த பொண்ணு என்னாச்சு? இப்ப அதெல்லாம் எங்க அடைக்கலம்? எல்லாம் அதிமுகவுக்கு போயிருக்குங்க. அடைக்கலம் அப்படி சார். கட்சியை விட்டு ஒரு கட்சி மாறுறது எல்லாம் சகஜம். கட்சியை விட்டு கட்சி மாறல. என்ன குற்றச்சாட்டுல போனாங்கிறத பாரு. சும்மா கட்சி விட்டு சும்மா போல. திமுகலயும் அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு. திமுகல எந்த பொண்ணு எவ போனா? இந்த குஷ்பு தான் போச்சு. வேற யாரு எங்கள்கிட்ட வந்துட்டு போனா? குஷ்பு கூட எங்க மேல எந்த குற்றச்சாட்டு? குஷ்பு கூட எங்க மேல குற்றச்சாட்டு இல்லம்மா. தமிழக ஒட்டுமொத்த பெண்களுமே திமுக மீது இப்ப அதிருப்தியில இருக்காங்க. நீ வச்சுக்க உனக்கே சொந்தம். உனக்கு வாய் இருக்குது. எதுக்குறாங்க திமுக? தமிழக பெண்கள் இங்க பாரு, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் 90% பெண்கள் எங்களுடைய கட்சியில தான் இருக்காங்க. எங்க கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. 26 தேர்தல்ல மீண்டும் நாங்க ஆட்சி அமைப்போங்கிறதுல எங்களுக்கு கிடையாது. அது கிடையாதுன்னா நீயே சொல்லிட்டே தெரியும். ஒரு கழுத்துல எழுதி, அட்டையில எழுதி ஒரு நூல்ல கோர்த்து கழுத்துல போட்டுக்கோ. அதுதான் 2026 உங்களுடைய தில்லு முள்ளுகளை வெளியே கொண்டு வர போறாங்க. பாப்போம். தில்லு முள்ளு எல்லாத்தையும் பார்ப்போம். அதெல்லாம் முள்ளையும் பார்த்து எடுப்போம். கவலைப்படாத. சார், இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்க போறதா சொல்றாங்க. அவருக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து உதயநிதி அவர்கள் தான் சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை. நான் ஏற்கனவே நானே சொன்னேம்மா, அவர் எங்க நிக்கிறாரோ அங்க நான் நிக்கிறேன்னு சொன்னேன். பட் ஆனா நான் வந்து சீட்டு கேட்கல. நீங்க எல்லாம் ஒரு சாதாரண தொண்டனுக்கு திமுக வாய்ப்பு தராது. அது எங்களுக்கு வாய்ப்பு கொடு. நானே கேட்கலையே. சீட்டு கேட்கணும் இல்ல? அப்ளிகேஷன் மக்களுக்கு வேற சொல்லிருக்கீங்க. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில போட்டிட்டு
நான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஜெயிப்பேன். பட் ஆனா அவங்க என்ன கூப்பிட்டு குடுக்கலாம். நான் அப்ளிகேஷன் குடுக்கல. இல்லைனாலும் கூட கூப்பிட்டு நீங்க நில்லுங்கன்னு சொன்னா நான் நிக்க தயாரா தான் இருக்கேன். கண்டிப்பா வீழ்த்துவேன். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஏன்னா எனக்கு பிரச்சாரத்துக்கு மேற்படி ஆளே வருவாங்க. புரியுதா? சார், என்னதான் திமுகவுடைய கோட்டையா பெரம்பூர் தொகுதி இருந்தாலுமே விஜய் அவர்கள் அங்க நிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய யார் சரிவை சொன்னா வந்து எங்க கோட்டைன்னு யார் சொன்னா? ஏற்கனவே எங்க கூட்டணியில நின்று 2 முறை தனபாலன் தோத்து தான் போயிட்டாரு. திமுக சார், கூட்டணியில அது இருந்தாரு. அப்போ இப்ப இருக்க கல சூழல்ல ஏம்மா இப்ப இருக்க கள சூழல்ல எல்லா தொகுதிகள்லயும் நாங்க வெற்றி பெறுவோம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பெரம்பூர் தொகுதியில திமுக ஏம்மா தோல்வியை தழுவ போகுது. பெரம்பூர்னு ஏன் பைத்தியம் மாதிரி பேசுற? பெரம்பூர்ல கொஞ்சம் பாவர்ட்டி பீப்புள் இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி. அதுதான் சார், அந்த மக்களுக்காக ஒரு அடிப்படை வசதிகளை உருவாக்கி தராம இருக்கக்கூடிய ஒரு திமுக அப்படின்னு யார் சொன்னா? அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. அவங்களுக்கு அடிப்படை அந்த போக்குவரத்து நெரிசல் அது இந்த செய்யல, பாருமா சாலை போக்குவரத்து வசதியே பண்ணல. இருமா. ஒரு காலத்துல தீண்டத்தகாததுதான் சென்னை. அம்மா ஆட்சி காலத்துல மொத்தத்துக்குமே கடந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க வந்து வட சென்னைக்கு செய்த சேவைகள் வந்து அதிகம். இன்னைக்கு நீங்க போய் பால் பண்ணை இருக்குதுல்ல, ஒரு காலத்துல பால் பண்ணை புழுதியில தான் நடந்து போனோம். பஸ் கூட அங்க அவ்வளவு தூரம் போகாது. அப்படி இருந்த பால் பண்ணை இருக்க அந்த இடங்கள்லாம் இருக்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே தார் ரோடு போட்டு நீட்டா இருக்கு. சிமெண்ட் ரோடு, தார் சாலை ரோடு வசதி போட்டு. ஒரு பிரச்சனையா இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ரயில்வே பாலம், அண்டர் கிரவுண்டு பாலம் வேலை நடந்துச்சு. அந்த வேலை முடிஞ்சு இப்போ அந்த மேலே இருக்க பாலம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னும் இப்போ எல்லா மழை காலத்துல பெருமளவுல தண்ணி தேங்கக்கூடிய ஆமாம் பகுதியாவும் இருக்கு. மழை பெஞ்சாதுன்னா தண்ணி தேங்காம அப்புறம் என்ன உன் வீட்டுக்குள்ளேயே வரும்? ரோட்ல தான் சார், வரும். அதுக்கு நீங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை நீங்க அடிப்படை வசதி அதுதான். வந்து அடிப்படை வசதினா ஏற்படுத்தணும். என்ன? அடிப்படை வசதினா அவங்க என்ன? சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எல்லா குப்பைகளும் அங்க கொட்டப்படுது, அத வந்து சரி செய்ய மாட்டேங்குது இந்த அரசு. சாலை இருமா. வசதியை சரி செய்ய குப்பைங்கிறது மாட்டேங்குது, இந்த போக்குவரத்து நெரிசலும் சும்மா பிரச்சனை. புரியாம பேசக்கூடாது. குப்பைங்கிறது யார் காலத்துல கொட்டப்பட்டது? இப்பதான் கொட்டப்பட்டதா? காங்கிரஸ்காரன் காலத்துல இருந்து அது கிட்டத்தட்ட நீங்க 100 நீங்க இருமா ஆட்சிக்கு வந்தா சரி 100 பண்ணிக்கலாம்னு ஏக்கரால சொன்னீங்களே. 100 ஏக்கரால அது குப்பை இன்னைக்கு இல்ல 100 ஏக்கராவோ 300 ஏக்கராவோ அந்த இடம் அதுல குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதை நம்ம வந்து மறுசுழற்சி பண்றதுக்காக இப்ப இடங்கள் பார்த்து அந்த குப்பையெல்லாம் நம்ம அள்ளிட்டு ஆட்சியே முடிய போகுது, ஆரம்பத்துல அதை பண்ணாம நாங்க இப்பதான் எங்க ஆட்சி இடமே முடிய பாக்குறீங்க நீங்க. நாங்க இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சின்ன ப்ராஜெக்ட் இல்ல. அது என்ன கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம இருக்க குப்பையில அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தி அள்ளிட்டு அப்ப போயிட நீங்க முடியாது. வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது, நாங்க என்ன வந்து clean வாதம்? பண்ணுவோம் நாங்க அப்படின்னு. கிளீன் பண்ணிட்டு தாமா இருக்கோம். பழைய மாதிரி இல்ல. முன்ன எல்லாம் வந்து நாய் செத்தாலும் எதா செத்தாலும் தூக்கி கொண்டு போடுவான். அந்த ரோட்லயே போக முடியாது. நீ அந்த பக்கம்லாம் போயிருக்க மாட்ட. நான் அடிக்கிற தடவை அந்த ரோட்ல தான் போயிட்டு இருப்பேன். அப்ப சுமையில் அநியாயமா இருக்கும் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் தீர்ந்துருச்சு. காரணம் என்னன்னா அதிமுக இல்ல காலகட்டத்தில் செய்யப்பட்ட குப்பைகள் வந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். குப்பைகள் வந்து பிரிச்சு எடுக்கிறதுனால எந்தெந்த குப்பையில என்னென்ன இதுல பண்றோங்கிறத மறுசுழற்சிக்கு நம்மள குப்பையை வந்து வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்டுல காலையில ஒரு அம்மா வந்தாங்க. உணவு இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. அது வந்து என்னம்மா இதுக்கு எங்கம்மா போகுதுன்னா, சார் எனக்கு தெரியல. ஒரு டப்பு பெரிய டப்புல இதெல்லாம் கொட்டுறாங்க. கொட்டி இதெல்லாம் ஏதோ மின்சாரம் தயார் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்களாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் தனியா போடுறோம். அதையும் தனியா ஒரு சாக்குல அள்ளிட்டு போறாங்க. அதனால இந்த குப்பைகளை இப்ப வீடுகள்லயே பிரிச்சு எடுத்துடுறாங்க. ஆகையினால அந்த பிரச்சனை இப்ப நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. புரிஞ்சதா? முன்ன மாதிரி இல்லை. இப்ப இங்க அப்ப பெரம்பூர் தொகுதி மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இப்ப பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சந்தோஷமா இருக்காங்க. ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ரத்த கண்ணீர் என்னன்னா, இப்ப கேஸ் சிலிண்டர் வந்து பதிவு இந்த 2 நாளா வந்து பதிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நேத்து நைட்டு சொன்னான். பதஷ்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த ஷிப்பு வந்துருச்சு, நமக்கு எப்படியும் வந்துரும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க மக்கள். புரியுதா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு அவங்க செய்யற அநியாயம் 2.5 லட்சம் கோடின்னா என்ன? திமுக சொன்னதையே செய்யல. திமுக சொன்னதை செய்யலைன்னா ஒன்றிய அரசு ஒரு 2.5 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு தராம அவங்க இருக்கா? என்ன அப்புறம் என்ன? சொல்றாங்கன்னா, திமுக இதுவரைக்கும் வாங்கின பணத்தையே வந்து கணக்கு என்ன காட்டல. பணம் கொடுத்தாங்க? என்ன பணம் கொடுத்தாங்க? சார், சாலை வசதிக்காக 4000 கோடி லூசு. கொடுத்திருக்காங்களே. அந்த 4000 கோடி அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது நம்ம வந்து ஜப்பான்ல கடன் வாங்கியிருக்கோம். புரிஞ்சுக்கோ. ஜப்பான்ல நம்ம கடன் வாங்கித்தான் இந்த 4000 கோடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எல்லாமே பில் இருக்கு, எல்லாம் அக்கவுண்ட் இருக்கு, எல்லாம் கார்பரேஷன் அந்த ஆபீஸ்ல கணக்கு இருக்கு. அவங்க கேட்டா அவங்க அந்த கணக்கை உங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல. அது ஏன்னா நீங்க அடிச்ச கொள்ளை தெரிஞ்சிரும். லூஸ்தனமா பேசுற. இந்த இது வந்து ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பாரு, கார்பரேஷன்ல இருப்பாரு ஆடிட்டர். அவர் ஆடிட்டு இந்த அக்கௌண்ட் எல்லாம் இருக்கும். இந்த அக்கௌண்ட் எல்லாம் கவர்மெண்ட் போய் கவர்மெண்ட்ல ஆடிட்டர் ஜெனரல் இருப்பாரு.
அவங்க எல்லாம் ஆடிட் பண்ணி புக்கே போட்டு வச்சிருவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு. இதெல்லாம் தப்பான தகவல்கள் பரப்புரை பண்ணாதீங்க தயவு செய்து. என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. திமுகவுடைய இந்த திருட்டுத்தனத்தை 4 வெளிக்கொண்டு லட்சம் வந்திருக்கீங்க. 4000த்தையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு கேக்குறிய, அந்த ஒரு ஃபைனான்ஸ் நிர்மலா மினிஸ்டர் புத்தி இல்ல. சீதாராமன் அவர்கள் அதுக்கு புத்தி இருக்கணும். அது சார், அது அவங்க வந்து இந்தியாவுடைய ஏன் நிதித்துறை இந்தியாவுக்கு அமைச்சர் சார். இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தா இந்த 4000 கோடி நம்ம அவங்க கஜானால இருந்து இப்ப கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் கடன் வாங்கி பண்ற நீங்க மொத்தத்தையும் கடனாக்கி வச்சிருக்கீங்க. இந்த அரசு மக்களுக்கு தேவையா அப்படின்னு மக்களே இப்ப கேள்வி மக்கள் கேட்க பேசுவாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மக்கள்கிட்ட நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். எங்களுக்கு தைரியம் இருக்கு. மக்களை பார்த்து ஓட்டு கேட்கிற தைரியம் எங்களுக்கு மக்களை இருக்கு. அதாவது மக்களை மறுபடியும் ஏமாத்ததான் இந்த திமுக அரசு சரி பார்ப்போம், அதற்கான வழிகளை பொறுத்திருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் இப்ப ரொம்ப பொங்காதீங்க, வேண்டாம். உனக்கு ஓட்டு இருக்கா? இருக்கு சார். போடு, ஓட்டு போடு, சரியா? திமுகவை தவிர்த்து வேற கட்சிகள் யாருக்கு வேணாலும் போ, யாருக்கு வேணாலும் போட்டுக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்க மக்கள் எங்களுக்கு இருக்காங்க. உங்களை மாதிரி அனாச்சாரம் பிடிச்ச ஆளுகள்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவே வேண்டாம். கெட்டு போயிடும் எங்க கட்சி. உங்களை மாதிரி ஆளுலாம் ஓட்டு வாங்கினா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.